ராஜா, தற்போது கரூர் அதிமுக எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்காக சபாநாயகரை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்காரு. இவர் அதிமுகவிலிருந்து விலகுவதற்கு என்ன காரணம் சொல்லப்பட்டது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவான அதிமுக எம்எல்ஏவான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தற்பொழுது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவரோடு சேர்த்து தற்போது தமிழகத்தில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை 2 மாதத்திற்குள் ராஜினாமா செய்துள்ளனர். திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் 2016ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்தார். அப்பொழுது அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக கொடுக்கப்பட்டது. 5 ஆண்டு காலம் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றினார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கரூரில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு எம்எல்ஏவாக போட்டியிட அதிமுக வாய்ப்பு கொடுத்தது. கரூர் தொகுதியில் அவர் நின்று வெற்றியும் பெற்றார். தற்பொழுது அவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த மாதம் 13ஆம் தேதி நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் முதலமைச்சர் திரு விஜய் ஆசையிலான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தனர். அந்த சட்டமன்ற உறுப்பினரில் எம்எல்ஏக்களில் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரும் ஒருவர். அவர் திரு எஸ்.பி. வேலுமணியினுடைய ஆதரவாளராக செயல்பட்டு வந்தார். தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்து வந்தார். இந்த நிலையில் அவருடைய அந்த ஆதரவு திரு எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் எல்லாம் ஒன்றாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குழு தூக்கும்போது அவருடைய மாவட்ட செயலாளர் பதவி என்பது பறிக்கப்பட்டது அதிமுகவில் இருந்து. அதன் பிறகு கடந்த 1 மாத காலமாக வெறும் எம்எல்ஏவாக நீடித்து வந்தார். சட்டமன்றத்தில் திரு கொறடா அதிமுகவினுடைய கொறடா உத்தரவை மீறியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக வலியுறுத்தி இருந்தது. இந்த நிலையில் தன்னுடைய அந்த விளக்க கடிதத்தையும் மன்னிப்பு கடிதத்தையும் சபாநாயகரிடம் கொடுத்ததனால் ஏற்கனவே அவருடைய எம்எல்ஏ பதவி என்பது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளராக அவருக்கு அதிமுகவில் மீண்டும் பொறுப்பு போடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்துள்ளார். ஏற்கனவே அதிமுகவில் இருந்து மதுராந்தகத்தை சேர்ந்த திருமதி மரகதம் குமாரவேல், தென்காசி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியை சேர்ந்த திரு இசக்கி சுப்பையா, அதே போல் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த திருமதி சத்யபாமா, பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த திரு ஜெயக்குமார் ஆகிய இந்த 4 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே, அதே போல் விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஏற்கனவே அதிமுக இருந்த எம்எல்ஏக்கள். அவர்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்திருந்தனர். இந்த சூழலில் தான் தற்பொழுது கரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவான திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தொடர்ந்து அதிமுகவில் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகவில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்தன. இந்த நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர். தற்பொழுது அவருக்கு மீண்டும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு அதிமுகவினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்பு மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையால் தொடர்ந்து ஒருவித அதிருப்தியில் இருந்து வந்தவர் தற்பொழுது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்க குறிப்பிட்டவர்கள்ல திரு சி. விஜயபாஸ்கர் தவிர மற்றவர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துட்டாங்க. there is a clear pattern to it. டாக்டர் சி. விஜயபாஸ்கரும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இன்று இணைவார் அப்படின்னு யூகிக்கப்பட்டது. பிறகு தள்ளி போகுதுன்னு சொல்லப்பட்டது. அவர் போலவே திரு எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தமிழக வெற்றி கழகம் செல்கிறார் என்பதுதான் அரசியல் வட்டாரங்கள் நமக்கு கூறக்கூடிய செய்தியா? ஆமா, கண்டிப்பாக. ஏனென்றால் இவர் கரூரில் திரு செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடுமையான அரசியல் செய்தவர். தற்பொழுது திரு செந்தில் பாலாஜி திமுகவில் நீடித்து முக்கியமான ஒரு பொறுப்பில் ஏற்கனவே முக்கியமான அமைச்சர் பொறுப்பில் வந்தார். இந்த சூழலில் அவருக்கு அதிக முக்கியத்துவம் திமுகவில் கொடுக்கப்படுகிறது. இந்த சூழலில் அவர் திமுகவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை தவிர அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்த அந்த 4 எம்எல்ஏக்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆகையால் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக உள்ளது. ஹரி, 2 நாட்களுக்கு முன்பாக தான் அவருக்கு அதிமுகவில் கொள்கை பரப்பு இணை செயலாளர் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தாரு திரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா எல்லாம் மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்க மீண்டும், ஏன்னா பறிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பதவி மீண்டும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான்
அந்த எல்லாமே அந்த அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் இருந்தனர். இந்த நிலையில் அவருக்கு வந்து கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் கொடுக்கப்பட்டதால் தொடர்ந்து அதிமுகவில் ஒரு அதிருப்தி என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தால், ஆகையால் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை தற்பொழுது அவர் ராஜினாமா செய்துள்ளார். இப்ப எவ்வளவு தொகுதிகள் காலியாகுது இவருடைய ராஜினாமா ஏற்கப்படும் பட்சத்துல? இவருடைய ராஜினாமா ஏற்கும் பட்சத்தில் தமிழகத்தில் 7 தொகுதிகள் அப்படின்னு 6 தொகுதிகள் அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே முதலமைச்சர் திரு விஜய் வந்து திருச்சி கிழக்கு வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார், அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மரகதம் குமாரவேல் மதுராந்தகம் தொகுதியில் உள்ள மரகதம் குமாரவேல், அவங்க வந்து அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ராஜினாமா பண்ணாங்க. இந்த ராஜினாமா படலத்தை தொடங்கி வைத்ததே அவர் தான் அப்படின்னு குறிப்பிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரோட ராஜினாமா தான் அங்க இருந்தது. அதே போல் வந்து தாராபுரம் எம்எல்ஏ திருமதி சத்யபாமா அதிமுக எம்எல்ஏ தான், அவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. பெருந்துறை எம்எல்ஏ திரு ஜெயக்குமார், அவர் வந்து அதிமுக வந்து 2வது முறையா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, அவர் ராஜினாமா பண்ணாரு. அதன் பிறகு வந்து அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ திரு இசைக்கு சுப்பையா, அவர் முன்னாள் அமைச்சரும் கூட, அவர் ராஜினாமா பண்ணாரு 5. 6வது எம்எல்ஏவா விராலிமலை முன்னாள் அமைச்சர் விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ டாக்டர் விஜயபாஸ்கர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காரு 6. இப்ப இவரு திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் தற்பொழுது மொத்தம் வந்து தமிழகத்தில் வந்து 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கலாம். இன்னும் 1-2 கூட அதிகமாகலாம் என்றுதான் சொல்றாங்க. பேசும்போது அரசியல் வட்டாரத்துல அதிமுக வட்டாரத்துல பேசுறதுக்கு நிறைய பேர் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதிமுக வட்டாரத்துல தானா? கண்டிப்பா அதிமுக. ஏன்னா அந்த தேர்தலுக்கு அப்புறம் அங்க நடந்த அந்த குளறுபடிகள் இதை தாண்டி ஊகிக்கப்பட்டது மதிமுக எம்எல்ஏக்களுடைய ராஜினாமா. பட் ஆனா அது நடக்கலன்னு கிட்டத்தட்ட உறுதியாகுது. நான் 2 மதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுக டிக்கெட்ல ஜெயித்தவங்க, அவங்க அந்த நிலைப்பாட்டில் தான் தொடர்றாங்க, ராஜினாமா செய்யலை. அப்படிங்கும்போது 7 தொகுதிகள் காலியாக வாய்ப்பு இருக்கிறது. 6 ஏற்கனவே காலியாக இருக்கிற நிலையில் திரு எம்ஆர் விஜயபாஸ்கருடைய ராஜினாமாவும் ஏற்கப்படும் பட்சத்தில் 7 தொகுதிகளுக்கு குறைந்தபட்சம் இடைத்தேர்தல் வரக்கூடிய சூழல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.